இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ரூச்சஸ் வந்து ஒயிட் கலர் ஃப்ளவர் வச்சு தான் பண்ண போகிறோம். இது வந்து ஷெல் டைப்பில் உள்ளதான் இது. அதை மாதிரி மெட்டீரியல் இந்த இது ஃப்ளவர் ஷெல்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ளவர் ஷெல்லு அது மேலே ஒரு பீடு வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்டிச் பண்ணக்குள்ளே நம்ம கவனமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, ஃப்ளவர் ஷெல் வச்சு அது மேலே பீடு வைக்கணும். பீடு வச்சு அந்த நீடில் த்ரெட்டை கொண்டு போய் மேலே இழுத்த அப்புறங்களுக்கு திருப்பி நம்ம அந்த ஃப்ளவர் ஷெல்லோட ஹோலில் தான் கொண்டு போய் நீடில் திருப்பி இன்சர்ட் பண்ணி லாக் பண்ணணும். ஏன்னா கவனமாக பாருங்கள். நீடில் வச்சுட்டேன், அது மேலே ஒரு பீடு வச்சாச்சு, பீடு வச்சு மேலே இழுத்தாச்சு. திருப்பி அந்த நீடில் ஃப்ளவர் ஷெல்லோட ஹோலில் கொண்டு போய் கொடுத்து கீழே இழுக்கணும். நம்ம இழுக்கிறப்ப நம்ம கவனமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, அடிக்கடி போய் மாட்டிக்கும் நூல். அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்து ஸ்டிச் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறப்ப நகருது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கம் வச்சு ஒட்டிட்டு கூட நீங்கள் ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் 3:2:1 அந்த ரேஷியோவில் நான் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். உங்களுக்கு 3க்கு பதிலாக 5, 4, 3:2:1 அதை மாதிரி வச்சு கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதை மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துங்க. ஃப்ளவர் பீடு, அது மேலே ஒரு பீடு கோர்த்து ஃப்ளவர் பீடோட ஹோலில் தான் நீங்கள் நீடியில் குத்தி கீழே இழுக்கணும். அப்போ தான் அழகாக லாக் ஆகும். கொடுத்துட்டேன். திருப்பி நீடில் ஃப்ளவர் பீடோட ஹோலில் தான் கொண்டு போய் முடிக்கிறேன். இன்னும் ஒன்று தான் பேலன்ஸு. ஷெல்லு, அது மேலே பீடு எடுத்து ஃப்ளவர் ஷெல்லோட ஹோலில் கொண்டு போய் கீழே இழுத்து முடிச்சுக்கணும். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம அந்த 3 சைடும் நம்ம ஏதாவது கொடுத்தா தான் கொஞ்சம் நீட் லுக் கிடைக்கும் இல்லையா? அதுக்காக டியூப் பீடு எடுத்திருக்கேன். டியூப் பீடு தான் இப்போ அடுத்தது கொடுக்க போகிறேன். டியூப் பீடு கொடுக்குறப்ப எப்படின்னா, வெறுமனே டியூப் பீடெலாம் கொடுத்தா நல்லா இருக்காது. அப்போ என்ன பண்ணால், டியூப் பீடோட எண்டுலேயும் சரி ஸ்டார்டிங்லேயும் சரி ஏதாவது ஒரு சின்ன பீடு ஒன்று கொடுத்துங்க. அப்போ தான் அழகாக இருக்கும். இப்போ நான் லாக் போடுறேன். ஏன்னா 1க்கு 2 தடவை நம்ம நல்லா ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு லாக் போட்டோம்னா ஒர்க்கு நல்லா நீட்டாகிடும். லாக் போடுறது தெரியாத அளவுக்கு லாக் போட்டுங்க. இப்போ நான் ஒரு டியூப் பீட் எடுத்திருக்கேன் இல்லையா? இப்போ எப்போ டியூப் பீட் கொடுத்தாலும் நீங்கள் பார்க்க வேண்டியது ஒன்று தான். ஒரு பீடு வேறு எந்த பீடு வேணாலும் கொடுக்கலாம். ஒரு பீடு, அது மேலே ஒரு டியூப் பீடு, அதுக்கு கீழே ஒரு ஏதாவது ஒரு பீடு கொடுத்து தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இல்லைனா ஃபினிஷிங் நல்லா இருக்காது. அதனால் நான் ஃபஸ்ட்டு இதை மாதிரி கொடுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை மாதிரி நீங்கள் ஒன்றா கொடுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்துங்க. இந்த பீடு தான் வைக்கணும் அப்படின்லாம் கிடையாது. உங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்கிறதுக்கு உங்களோட க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கிங்க. கலர் பீடெலாம் கிடைக்கும், அதேமாரி பீடும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பீடு, அது மேலே ஒரு டியூப் பீடு, அதுக்கு கீழேயும் ஒரு பீடு, அதை மாதிரி வச்சு தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் ஸ்டிச்சிங் வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி பார்த்துங்க. இதுலேயும் இதே தான். உங்களுக்கு வந்து செட் ஆகலை, எனக்கு ஸ்டிச் பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கம் போட்டு ஒட்டிட்டு கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த டியூப் பீடை எனக்கு ப்ளேஸ் பண்ணுறதுல கஷ்டமாக இருக்குது, எனக்கு ஆர்டராக வரல அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் கம் போட்டு ப்ளேஸ் பண்ணிவிட்டு கூட பண்ணிக்கலாம். இதை மாதிரி 3 சைடும் ஸ்டிச் பண்ணி எடுத்துங்க. இதை வந்து ப்ளவுஸில் கையில் 2 பக்கமும் வைக்கலாம். ஷோல்டர் சைடில் ஒரு 2 இடத்துல வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும்.